வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா வலுவடையும் ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் குரூஷியலான ஒரு விஷயம். பெரிய லெவலில் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரைன் ஸ்பின்னரை வந்து எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்போவுமே இந்த ஐபிஎல் 25 ஆப்ஷன் முடிச்சதுலேருந்து நம்ம மேலே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதை போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். அவரை சுற்றி அந்த ஸ்பின் அட்டாக்கை வந்து நம்ம வழி நடத்தணும். யார் அப்படின்னா அது குர்னல் பாண்டியா. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா குர்னல் பாண்டியா வந்து 5 மேட்சஸில் 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுத்து மாஸ் காட்டியிருக்கிறார். எதுலனா டிஒய் பட்டேல் T20 கப்பில். ஸோ இப்போது குர்னல் பாண்டியா செம மாதம் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அதே நேரம் ரன்ஸ் அப்படிங்கிறதும் 5 மேட்ச்சில் வந்து ஸோ டோட்டலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ரன்கள் அப்படிங்கிறதையும் ஸ்கோர் பண்ணி அசத்தியிருக்கிறாரு. ஸோ இப்போ குர்னல் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத தாண்டி ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத எஃபிஷியண்ட்டாக அவர் வந்துட்டு அந்த ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக டை பட்டேல் டோர்னமெண்ட்டில் குர்னல் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ரொம்ப நீட்டாக எக்கனாமிக்கலாகவும் அவர் இருந்திருக்கிறாரு. டை பட்டேல் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் போய் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் ஸ்கோர் கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீசெண்டான பவுலிங், ஸ்பெல்லு, எக்கானமி, விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறதுல இருந்திருக்கிறாரு. பெரிய லெவலில் அவர் எக்கனாமிக்கலாக வந்துட்டு போட்டிருக்கிறார். ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்சிவாக போகலை. அது ஒரு மெயின் விஷயம். ஸோ அந்த விஷயம் ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவனோட அந்த பேட்டிங் அப்படிங்கிறதையும் ஸோ வலுப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ புவியும் பார்த்தீங்கன்னா டிஒய் பட்டேல் டோர்னமெண்ட்டில் செம மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஸ்பின் அட்டாக் ஒரு வேறு லெவலில் வந்து வலுவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட்டோட ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ ஜாஸ் ஹேசல்வுட்டோட அந்த ஒரு மிகப்பெரிய இன்ஜுரிக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஜுரி ரிப்போர்ட் என்னாச்சு அப்படிங்கிறதுக்காக. ஹேசல்வுட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து சைட் ஸ்ட்ரெயின், காஃப் இன்ஜுரி, அதுக்கப்புறம் ஹிப் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸோ அவர் ரூல்ட் அவுட் ஆனார். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவருக்கு ஹையாக இருக்கிறது சைட் ஸ்ட்ரெயினும் காஃப் இன்ஜுரினா, ஹிப் இன்ஜுரி ஓரளவு க்யூர் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து ரன் அப்பில் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக அவரால் வந்து லேண்ட் பண்ண முடியலைங்கிற பிரச்சனை இருக்குது. ஸோ அதில் லிகமெண்ட் டியர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துருக்குறாங்க. ஸோ சைட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஸோ அவர் வந்துட்டு ஃபுல் ஃபிட்னஸோட கெயின் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே வர முடியும். ஏன்னா ரன் அப்பில் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பவுல் பண்ணும்போது லேண்டிங் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த லேண்டிங்கில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அது மறுபடியும் ஜாஸ் ஹேசல்வுட்டோட ரிட்டர்னிங் டைம் மறுபடியும் அவரோட இன்டர்நேஷ்னல் கரியருக்குள்ளே அவர் வர்றதை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னன்னா ஜாஸ் ஹேசல்வுட்டை போய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொகைக்கு நம்ம வாங்கிட்டோம், இது கம்முன்னு நம்ம ஸ்டார்க்கே வாங்கிட்டு போயிருக்கலாம். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ அந்த விஷயம் தான் தோணிட்டு இருக்குது. ரொம்ப கரெக்டுன்னு கூட தோணுது. ஜாஸ் ஹேசல்வுட் வாங்கினதுக்கு ஸ்டார்க்கே கூட வாங்கிட்டு போயிருக்கலாம் போல் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய ஃபினிஷர் மான்ஸ்டர் டிம் டேவிட் இப்போ அவரோட ப்ராக்டிஸ் செஷனை லோக்கலில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னொரு 3 நாளில் நம்மளுடைய டிம் டேவிட் IPL 2025 ஆர்சிபியோட கேம்பில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற பிளேயர்ஸ் இப்போ வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனை வந்துட்டு அவங்களே ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அகாடமிஸில் வந்துட்டு ஆரம்பித்து மாஸ் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. வில் ஜாக்ஸோட வீடியோலாம் ரிவீல் ஆயிருந்தது. அது மாதிரி டிம் டேவிடும் இப்போ அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத சூப்பராக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ டிம் டேவிட் BBLலே நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு வரும்போது ஃபினிஷிங்கில் டிம் டேவிட் ஒரு பிரைமரி மெம்பராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டிம் டேவிட்டோட அந்த ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது உண்மையாக இங்கே ப்ராக்டிஸ் செஷனுக்கு அவர் வந்ததுக்கப்புறம் செம மாசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு ப்ராக்டிஸ் கேம்ப் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. ஆர்சிபி கூடிய விரைவில் அதை ஆரம்பிக்க போகிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு அவங்களுடைய கோச் ஆண்டி ஃப்ளவர் ஸோ உள்ளுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கமிங் அப்படிங்கிறத போட்டு ஆண்டி ஃப்ளவரை வந்து வரவேற்று ஆண்டி ஃப்ளவர் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஆண்டி ஃப்ளவர் ஜாயின் பண்ணியிருக்கிறார். நாளையிலேருந்து பிளேயர்ஸ் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ப்ளஸ் வந்து 17ஆம் தேதி வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவெண்ட் இருக்கிறதுனால இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட வின்னிங் பரேடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை இதில் வந்து அவங்க மெர்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. பட் ஆனால் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்துட்டு அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு முந்தின நாள் வந்துருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு விஆர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீக்கில் இருக்கிறோம். ஸோ உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருந்துருவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் செஷன் கூடிய ஆரம்பிக்க போது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.